ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சிறகடிக்க ஆசையில வந்து முத்து வந்து அருண பார்த்த உடனே இதெல்லாம் ஒண்ணும் சுத்தப்பட்டு வராது. இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்து நம்ம மீனாவோட அம்மாவ பார்த்துட்டு சொல்லிறாப்புல, "நான் நல்ல மாப்பிள்ளைய பார்த்து தரேன். அத வச்சு நீங்க நம்ம சீதாவுக்கு நல்லா கல்யாணம் பண்ணி வைங்க" அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போயிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மீனா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு முன்னாடி மீனாட்ட வந்து அவர் தம்பி சத்யா என்ன சொல்றாருன்னா, மாமா என்ன சொல்றாரோ அதத்தான் நம்ம கேட்கணும். ஏன்னா, நம்ம குடும்பத்துக்காக இன்னைக்கு வரைக்கும் உண்மையா உழைச்சுக்கிட்டு இருக்கிற அவர்தான். அவர் தவிர வேற யாருமே நம்மளுக்கு முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம சத்யா வந்து மீனாட்ட சொல்லிறாப்புல. சீதாவை வந்து மீனா இழுத்துட்டு வந்ததுனால சீதானால பேச முடியல. ரூம்ல வந்து ரொம்ப அழுகுறாங்க. அப்போ வந்து உண்மையிலேயே அவர் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஆமாக்கா அவரை நான் மனசார விரும்புறேன். அவரை விட்டுட்டு நான் எப்படிக்கா வேற ஆளா கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொல்லும்போது, நீ எதை பத்தியும் கவலைப்படாத சீதா. கொஞ்சம் நீ பொறுமையா மட்டும் இருந்தா போதும். நான் அவங்க மாமாவை சமாதானப்படுத்திட்டு நான் நல்லபடியா நம்ம கல்யாணத்தை முடிச்சு வைப்பேன். கண்டிப்பா அருண் உனக்கு கிடைக்கிற மாதிரி அந்த அக்கா வந்து நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வந்து சீதாட்ட கொடுக்குறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ் உங்க கருத்துல நீங்க பதிவு பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.